construct an angle of 105 degree. So இந்த 105 degree வந்து நம்ம எப்படி construct பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first வந்து 90 degree பண்ண போறோம் and then 15 degree. So ஃபைனலாக பார்த்தீங்கன்னா you'll get 105 degree. So அதுக்கு வந்து first step வந்து ஒரு ray வந்து draw பண்ணிக்கோங்க. ஒரு ray வந்து நம்ம draw பண்ணிட்டு இருக்கோம். So அதோட நேமிங் பார்த்துக்கலாம். A B ன்னு வந்து assume பண்ணிக்கலாம். ABன்றது வந்து ஒரு ray. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட காம்பஸ் எடுத்துக்கோங்க, அதோட மெட்டல் டிப்பை வந்து ஏல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏல ப்ளேஸ் பண்ணிட்டு எனி லென்த் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட காம்பஸ் வந்து எனி லென்த் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மெட்டல் டிப்பை வந்து ஏல வச்சுருக்கோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஆர்க் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நான் வந்து சீன் வந்து நான் நேம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா சேம் மெஷர்மெண்ட், தென் உங்களோட மெட்டல் டிப்பை வந்து சீல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சீல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் உங்களோட மெட்டல் டிப்பை நீங்கள் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாதீங்க. இதை நான் இங்கே வந்து டீன்னு வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ அதே மெஷர்மெண்ட் டீயில் வந்து உங்களோட மெட்டல் டிப் வச்சுக்கோங்க. ஸோ 90 டிகிரிக்கு இதுதான் ப்ரொசீஜர். மறுபடியும் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் சேஞ்சிங் இட் இதை அப்படியே வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஆர்க் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க. மறுபடியும் டி, இதை நான் ஈன்னு மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களோட மெட்டல் டிப்பை மறுபடியும் மெஷர்மெண்ட் நம்ம சேஞ்சே பண்ணல. ஸோ ஈயில் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு ஆர்க் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ண பின்னாடி இதுக்கப்புறம் ஏவியும் இந்த பர்டிகுலர் இந்த ஆர்க்கோட இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட், இந்த பர்டிகுலர் பாயிண்டில். ஸோ இதை வந்து எஃப்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஸோ அதை நம்ம ஒரு டாட்டட் லைனில் தான் மென்ஷன் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு வந்து 105 டிகிரி தான் நமக்கு தேவை. இதை வந்து நம்ம ஒரு டாட்டட் லைனில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் BAF ஈக்குவல்ஸ் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is 90 டிகிரி. நம்ம இனிஷியலாக சொன்ன மாதிரி 105 டிகிரியே 90 + 15 டிகிரி நம்ம சொன்னோம். ஸோ 90 டிகிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ப்ரொட்ராக்டர் எடுத்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், இது வந்து 90 டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் லைன், இந்த ஆர்க் கட் பண்ணுற இந்த 90 டிகிரி இந்த பர்டிகுலர் லைன் பாருங்கள், இதை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம காம்பஸ் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட மெட்டல் டிப்பை வந்து நான் எக்ஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணல. மறுபடியும் நான் எக்ஸில் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு ஆர்க் நான் கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் உங்களோட மெட்டல் டிப் வந்து ஈயில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித்தவுட் சேஞ்சிங் இட். அந்த லென்த் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக எக்ஸாக்டாக ஈயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆர்க் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்க் கட் பண்ணிவிட்டு இந்த ஃபைனலாக இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் ஜாயினிங் தான் பார்த்தீங்கன்னா which is 105 டிகிரி. ஸோ நம்ம ஏலேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இது ஃபுல் லைன் போட்டுடலாம். பிகாஸ் இதுதான் வந்து 105 டிகிரி. ஸோ BA இதை இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு வந்து நேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கிள் BAY ஈக்குவல்ஸ் இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is 105 டிகிரி. 105 டிகிரி. ஸோ இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள், இதுதான் உங்களோட பேஸ் லைன். ஸோ இங்கேருந்து 90, தென் 100, 105 இருக்கும். ஸோ இந்த 105 டிகிரி நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 90 டிகிரி நம்ம பண்ணோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் BAF மட்டும் which is 90 டிகிரி. தென் இந்த ஆங்கிள் மட்டும் மெஷர் பண்ணிங்க. ஆங்கிள் FAY நம்ம பார்த்தீங்கன்னா which is இது ஒரு 15 டிகிரி. இங்கே 90ல் இருந்தது 90, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 105. ஸோ இது வந்து ஒரு 15 டிகிரி. ஸோ 90 + 15 டிகிரி இது ரெண்டு நீங்கள் சேர்த்தீங்கன்னா 105 டிகிரி.